அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். அந்த பெரியவரோட பையன் டவுனில் படிச்சுட்டு இருந்தார். இவங்க கிராமத்தில் பள்ளி படிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால் அவங்க பையனை டவுனில் சேர்த்து அந்த பெரியவர் படிக்க வச்சுட்டு இருந்தார். அதுக்கான செலவு எல்லாமே அவர் விவசாயத்தில் சம்பாரிச்சு தான் கொடுத்தாரு. காலையில் நேரமாக தோட்டத்துக்கு போனால் பொழுது இறங்கின பிறகுதான் வீட்டுக்கு வருவார். அவர் கூட ஒரு குதிரை வச்சிருந்தாரு. அதுதான் அவருக்கு விவசாயத்தில் உதவுச்சு. இப்படி இருக்கிறப்ப அந்த ஊர் பொதுமக்கள் அந்த பெரியவர்கிட்ட வந்து, இவ்வளோ சிரமப்பட்டு தனியாக உழைச்சி உங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்க, உங்களுக்கு சிரமமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், வரமோ சாபமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பையன் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்கு கொஞ்சம் நாள் இருந்தது. அதனால் அவங்க ஊரில் வந்து தங்கியிருக்கலாம் அப்படின்னு வராரு. வந்து அவங்க அப்பாவோட அந்த வயலில் வேலை செய்கிறதுக்கு உதவுறாரு. இதை பார்த்து அந்த ஊர் பொதுமக்கள், பரவாயில்ல, தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்போ உங்கள் பையன் உதவுறதுக்கு இருக்கான் அப்படின்னு சொன்னப்ப அந்த பெரியவர், வரமோ சாபமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குதிரையை ஒரு நாள் நைட்டு கட்டிட்டு அவங்க அப்பாவும் பையனும் தூங்க போயிடுறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப கட்டின இடத்துல குதிரை இல்லை. 2 பேருக்கும் இதில் பெரிய அதிர்ச்சி. அவங்க பையன் அந்த குதிரையை தேடி போகிறாரு. ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறப்ப அங்கே ஒருத்தர் அந்த குதிரையை காட்டில் பார்த்ததா சொல்கிறாரு. அதனால் அந்த குதிரையை தேடிக்கிட்டு அவங்க பையன் காட்டுக்கு போகிறாரு. அங்கே அவங்க குதிரையோட இன்னொரு குதிரையும் மேய்ச்சலில் இருக்குது. 2 குதிரையும் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ ஊர் பொதுமக்கள், ஒரு குதிரை தொலைஞ்சுது, இப்போ அதுக்கு பதிலாக 2 கிடச்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த பெரியவர், வரமோ சாபமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இன்னொரு குதிரை காட்டில் வளர்ந்ததால் அதுக்கு விவசாய வேலைக்கு அதை தயார்படுத்தணும். அதற்காக அந்த பெரியவரோட பையன் அதை தயார்படுத்துறதுக்காக வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, அது காட்டில் வளர்ந்த குதிரை, அதனால் அதை பார்த்து கவனமாக தான் பழக்கணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் மகன் கிளம்புறாரு. அந்த காட்டிலிருந்து பிடிச்ச குதிரையில் அது ரொம்ப அதிக வேகத்தில் போனதுனால அந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்து அந்த பெரியவரோட பையனுக்கு கால் உடைஞ்சிருது. இப்போ அதற்கான சிகிச்சையை எடுத்துட்டு அவங்க பையனை வீட்டில் வச்சு அந்த பெரியவர் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஊர் பொதுமக்கள் வந்து, பையன் உதவியாக இருந்தான், ஆனால் இப்போ அவனை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டப்ப, வரமோ சாபமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கொஞ்ச நாளில் அந்த நாட்டில் போர் பதட்டம் வருது. அதனால் அந்த நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிற இளைஞர்களையும் அந்த போரில் கலந்துக்க சொல்லி சர்க்கார் அழைப்பு விடுறாங்க. நல்ல உடல் வலிமையுள்ள இளைஞர்களை கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த பெரியவரோட பையனோட கால் அடிபட்டதுனால அவர் போக முடியாத சூழ்நிலை. அதை பார்த்து அந்த கிராமத்தில் இருக்க மக்கள், எங்கள் பசங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, உங்கள் பையன் கால் உடைஞ்சதுனால உங்களோட பத்திரமா இங்கே இருக்காங்க, நாளைக்கு போரில் எங்கள் பசங்க வருவாங்களா வரமாட்டாங்க அப்படிங்கிற உறுதி இல்லாமல் நாங்கள் இருக்கோம், பரவாயில்ல, நீங்கள் உங்கள் பையனோடு இருக்கீங்க அப்படின்னு ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க. அதுக்கும் அந்த பெரியவர் சொன்னது, வரமோ சாபமோ யாருக்கு தெரியும். நன்றி.